கடலுக்கு அடியில் வெறும் 4 கிலோமீட்டர் ஆழத்திலேயே இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வெஹிக்கிளை நசுக்கிற அளவுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, அதை விட இன்னும் அதிக ஆழத்தில் கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஆழத்துலலாம் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த உயிரினங்களால் எப்படி இவ்வளோ அழுத்தத்தை தாங்க முடியுது? இதில் என்னப்பா இருக்குது, அந்த உயிரினங்கள்லாம் அங்கேயே உருவானுச்சுன்றதுனால அந்த அழுத்தத்தை தாங்குற அளவுக்கு மாதிரியே அதுங்க உடம்பு எவால்வ் ஆகிருக்கும் அப்படின்லாம் சாதாரணமாக அதை கடந்து போயிட முடியாது. ஏன்னா நம்ம கடலோட மேல் மட்டத்தில் வாழக்கூடிய நம்மள மாதிரியே நுரையீரலோட இருக்கக்கூடிய திமிங்கலங்கள்லாம் கூட அடிக்கடி கடலோட அந்த ஆழம் வரைக்கும் போயிட்டு வருது. இப்படி மேலே இருக்கிற இந்த திமிங்கலங்களால் எப்படி இந்த சூழலையும் இங்கே உள்ள அழுத்தத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த கடலுக்கு அடியில் உள்ள அழுத்தத்தையும் சமாளிக்க முடியுது அப்படின்றதெல்லாம் விரிவாக பார்ப்போம். இந்த பூமியில் இருக்கிறதுலேயே ரொம்ப ஆழமான கடல் பகுதி மரியானா ட்ரென்ச்னு சொல்கிற இந்த இடம் தான். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 36,000 அடி ஆழம் இருக்கும். அப்படின்னா 11 கிலோமீட்டர் ஆழம் அப்படின்னு அர்த்தம். இதில் இப்போ இந்த டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக்கில் மூழ்கிச்சுல, அந்த இடம் 3.8 கிலோமீட்டர் ஆழம் உள்ள இடம். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். அங்கேயே நம்ம இந்த வளிமண்டலத்தில் அனுபவிக்கிற அழுத்தத்தை விட 400 மடங்கு அதிகமான அழுத்தத்தை ஃபீல் பண்ணுவோமா. அப்படின்னா அந்த 11 கிலோமீட்டர் சொன்னேன் இல்லையா மரியானா ட்ரென்ச்சு, அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா இங்கே அனுபவிக்கிற அழுத்தத்தை விட இன்னும் 1000 மடங்குக்கு மேலே அதிகமான அழுத்தத்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா இங்கே இருக்கிற அந்த நேசல் கேவிட்டி, நம்மளோட நுரையீரல், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் காற்று நிரம்பினதாகவே இருக்குது. இந்த வளிமண்டல பகுதியில் நம்ம வாழும்போது இங்கே உள்ள இந்த காற்றோட அழுத்தத்தை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அந்த காற்று உள்ளேருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அழுத்தமும் உள்ள அந்த அழுத்தமும் சேமாக இருக்கும். அதனால நம்ம உடம்பு இங்கே கொலாப்ஸ் ஆகாமல் இந்த வளிமண்டல அழுத்தத்தை தாங்கிக்குது. ஆனால் அவ்வளவு கீழே அந்த 1000 மடங்கு அழுத்தம் 400 மடங்கு அழுத்தம்லாம் வரும்போது தண்ணியோட அழுத்தம் ரொம்ப அதிகம்ன்றதுனால உள்ள காற்றால் தாங்க முடியாது. அதுக்கு ஈடு கொடுத்து உள்ளேருந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாது. அதனால நம்ம உடம்பு உள்நோக்கி நசுங்கி கொலாப்ஸ் ஆகுது. இப்போ முதல்ல மேலே இருக்கிற மீன்கள், அதாவது கடலோட அந்த மேல் மட்டத்தில் வாழக்கூடிய மீன்கள், இந்த அழுத்தத்துக்கு பழக்கப்பட்ட மீன்கள் கீழே போயிட்டு திரும்ப வருது இல்லையா, அது எப்படி செய்துன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழேயே வாழக்கூடிய உயிரினங்கள் எப்படி வாழுதுன்ற விஷயத்துக்கு வருவோம். சாதாரணமாக நம்ம கடலில் இருக்கக்கூடிய மீன்களால் நம்மளை மாதிரி நுரையீரல் வழியாக காற்றை உள்ளே எடுத்து சுவாசிக்கிறோம்ல, அப்படியெல்லாம் சுவாசிக்க முடியாது. அதுங்க இந்த தண்ணியிலே கரைஞ்சி இருக்கிற ஆக்சிஜனை தான், அந்த தண்ணியை உள்ளே எடுத்து அது மூலமாக கிடைக்கிற அந்த ஆக்சிஜனை தான் அதுங்க சுவாசத்துக்கு பயன்படுத்திக்கும். நம்ம உடம்போட உள்பகுதியில் அதிகமாக அந்த மாதிரி காற்று நிரம்பி இருக்குல்ல, அந்த மாதிரி மீன்கள் கூட உடம்போட உள்பகுதியில் காற்று ரொம்ப அதிகமாக நிரம்பி இருக்காது. அதுக்கு பதிலாக நீர் தான் அதிகமாக நிரம்பி இருக்கும். அந்த நீர் இந்த கடலோட எந்த ஆழம் வரைக்கும் அதுக்கு போகுமோ அந்த ஆழத்தில் உள்ள அழுத்தத்தை ஈடுகட்டக்கூடியதா, அந்த ஆழத்துக்கு கிட்டத்தட்ட இணையானதாக இருக்கும். ஆனாலும் எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு உள்ளுக்குள்ளே காற்றே இல்லாமலாம் இருக்காது. நிறைய மீன்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்விம் பிளாடர் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இது மீன்கள் நீந்தும் போது அதை ஒரு நிலையாக மிதக்க வைக்கிறதுக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கும் பயன்படுது. ஆனால் இந்த காற்று பையோட நிறைய மீன்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த தாங்க முடியாத அடி ஆழம் வரைக்கும் போகுது. இப்போ நமக்கு நுரையீரலோட உள்ளே போகும்போது கொலாப்ஸ் ஆகிறோம். ஆனால் இந்த மீன்களுக்கு இந்த காற்று பை ஏன் கொலாப்ஸ் ஆகிறதுனா இந்த காற்று பையில் அதிகமாக ஆக்சிஜன் தான் நிறைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் இந்த காற்றுப்பை அந்த மீன்கள் எவ்வளவு தூரம் நீந்தி உள்ளே போகுமோ அந்த இடத்துல உள்ள நீரோட அழுத்தத்துக்கு கிட்டத்தட்ட இணையாகவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதை சரியாக சொல்லணும்னா எந்த அளவுக்கு அந்த உள்ளுக்குள்ளே காற்றுப்பைக்குள்ளே அழுத்தம் அதிகமாக இருக்கோ அதை விட கொஞ்சம் அழுத்தம் கம்மியாக இருக்கிற இடம் வரைக்கும் தான், அந்த ஆழம் வரைக்கும் தான் அந்த மீன்களால் நீந்தி போக முடியும். அப்படி போகிறதுனால உள்ளுக்குள்ளேருந்து வெளியிலேருந்து அந்த நீர் கொடுக்குற அழுத்தத்தை உள்ளுக்குள்ளேருந்து காற்றும் அதிகமாக அழுத்தி ஈடு கட்டிடுறதுனால அந்த உயிரினங்களோட உடல் நசுங்கி போகாது. ஆனால் அதை விட ஆழத்தில் அங்கேயே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த ஸ்விம் பிளாடர் இருக்காது. கடலோட இந்த மேல் மட்டத்தில் வாழக்கூடிய நிறைய திமிங்கலங்கள்லாம் கிட்டத்தட்ட கடலுக்குள்ளேயும் போயிட்டு வருது. இதில் ஒன்றை புரிஞ்சுக்கங்க, நாம் 4 கிலோமீட்டருக்குள்ளே போகும்போதே தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு. இதில் ஏன் திமிங்கலங்கள் நான் இவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறேன்னா, திமிங்கலங்கள் நம்மளை மாதிரியே நுரையீரலோடு இருக்கக்கூடியது. அதுவும் ஒரு காலத்தில் நம்ம இப்போ பூமியில் வாழ்கிற மாதிரி இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு போய் அங்கே வாழ ஆரம்பித்து இப்போ நிலையாக அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உயிரினம். இந்த உயிரினத்துக்கு நம்மளை மாதிரியே நுரையீரல் இருக்குது அப்படின்றதுனால உள்ளுக்குள்ளே காற்று இருக்குது. இந்த காற்றோட நம்ம உள்ளே போனால் நாம் இறந்துடுறோம். அப்படின்னா அந்த திமிங்கலங்கள் உள்ளே போணுச்சுன்னா அந்த அழுத்தத்தை அதுங்களால எப்படி தாங்க முடியுது அப்படின்ற கேள்வி நியாயமாக எழதானே செய்யும். இது எப்படின்னா, இந்த திமிங்கலங்கள்லாம் கடலோட இந்த மேல் பரப்பில் இருக்கும்போது கொஞ்சம் ஆழத்தில் இருக்கும்போது நார்மலாக நம்மளை மாதிரி நுரையீரலுக்குள்ளே காற்றை வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கடலோட ஆழத்துக்கு அது பயணிக்க போகுது அப்படிங்கும்போது மேல் பரப்புக்கு வந்து நுரையீரலில் உள்ள 90% காற்றை வெளியேற்றிட்டு வெறும் 10% காற்றை மட்டும் தான் வச்சுருக்கும். குறிப்பாக இந்த உயிரினங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி திமிங்கலங்களுக்கெல்லாம் நம்ம நுரையீரல் சுருங்கி விரிகிற மாதிரி கிடையாது. மொத்தமாக உள்ளுக்குள்ளே அப்படியே சுருங்கி உள்ள மொத்த காற்றையும் வெளியேற்றக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்ததாக இந்தங்களோட நுரையீரல் இருக்கும். இப்படி இங்கே வெளியேற்றிட்டு 90% வெளியேற்றிட்டு மீதி 10% மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அந்த 10% ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு தான் கடலுக்குள்ளே போகும். அந்த 10% ஆக்சிஜனையுமே அதுங்க நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காற்றா அப்படியே எடுத்துகிட்டு போகாது. அந்த நுரையீரலில் உள்ள அந்த 10% ஆக்சிஜனை அப்படியே அதுங்களோட பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து பிளட்டோட கரைச்சி பிளட்டோடைய கரைஞ்ச எண்ணெயில்
காற்றா இல்லாமல் ஒரு லிக்விட் ஸ்டேஜில் தான் அந்த ஆக்சிஜனையும் அதுங்க எடுத்துக்கிட்டு போகும். இப்போ அதுங்களோட உடம்போட உள்ளுக்குள்ளே காற்றே இல்லைன்றதுனால இந்த நீர்மட்டத்தோட அழுத்தத்துக்கு, நீரில் அந்த ஆழத்தோட அழுத்தத்துக்கு அதுங்களோட உடம்போட அழுத்தமும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் பயணிக்க முடியுது. நம்மளோட உடம்புல ஹீமோகுளோபின் ஒன்று இருக்கு இல்லையா, ரத்தத்தில் கலந்துருக்கு இல்லையா, அதே மாதிரி மயோகுளோபின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஹீமோகுளோபின்றது ஆக்சிஜனை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதை உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த மயோகுளோபின்றது அப்படி ஹீமோகுளோபின் எடுத்துகிட்டு வர ஆக்சிஜனை எடுத்து வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடியது. இது மீன்களுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த திமிங்கலங்களுக்குமே இருக்குது. அதில் இந்த மயோகுளோபின் நமக்கு இருக்கிற அளவை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக திமிங்கலங்களுக்குலாம் இருக்குது. திமிங்கலுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆழத்துக்கு மேல் மட்டத்துலேருந்து ஆழத்துக்கு நீந்தி போகக்கூடிய சீல் மாதிரியான எலிஃபண்ட் சீல் மாதிரியான உயிரினங்களுக்கும் இந்த மயோகுளோபின் அதிகமாக இருக்குது. இப்படி அதிகமாக இருக்கனால இந்த மயோகுளோபின் மசில்ஸில் கொண்டு போயிட்டு நிறைய ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால இதுங்களால கம்மியான ஆக்சிஜனை மட்டுமே எடுத்துக்கிட்டு போய் உள்ளுக்குள்ளே ரொம்ப நேரம் உயிரோடு இருந்துட்டு வெளில வர முடியுது. இதை நம்மளால் செய்ய முடியாது. அதே மாதிரி நம்ம சுவாசிக்கும் போது நார்மலாகவே நைட்ரஜன் காற்றும் சேரும். அதாவது நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் நம்மளோட நுரையீரல்லேருந்து ரத்தத்தில் கலக்குதில்ல, அதே மாதிரி கொஞ்சோண்டு நைட்ரஜனும் ரத்தத்தில் கலக்க தான் செய்யும். ஆனால் இப்படி கலக்கிறது அழுத்தம் வெளிப்புறத்தில் அதிகமாக இருக்குது. அது இந்த வளிமண்டலத்திலையோ இல்லை கடலுக்குள்ளே போகும்போது கடலுக்குள்ளேயோ அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நைட்ரஜன் சேர்ற அளவு இன்னும் அதிகமாகிடும். பொதுவாகவே காற்று வெளிப்புறத்தில் அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ரொம்ப சுலபமாக டிசால்வ் ஆகக்கூடிய தன்மையோடு இருக்கும். அந்த மாதிரி தான் கடலுக்குள்ளே டைவர்ஸ்லாம் உள்ளே நீந்தி போவாங்க இல்லையா, அப்படி நீந்தி போகும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துக்கு மேலே அனுபவிக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ அவங்களோட நுரையீரலுக்கு போகிற அந்த காற்றுல உள்ள நைட்ரஜனை அதிகமாக பிரித்து ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும். அப்படி கலக்கிறதுனால அவங்களோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் நிறைய பபுள்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும், காற்று பபுள்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். இது அவங்கள ஒரு கட்டத்தில் மயக்க நிலைக்கு கொண்டு போய் மரணம் அடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த நிலை இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுங்களுக்கு நடக்காது. ஏன்னா இதுங்களோட நுரையீரல் மொத்தமாகவே கம்ப்ரஸ் ஆகி உள்ள எல்லா காற்றையும் வெளியேற்றிருச்சு. இருக்கிற கொஞ்சோண்டு ஆக்சிஜனையுமே இப்படி தான் அது லிக்விடாக கலந்து ரத்தத்தோடு சேர்த்து வச்சு தான் பயன்படுத்துதுன்றதுனால அந்த நுரையீரலில் உள்ள ஆல்வியோலை பகுதியிலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறது, அங்கே உள்ள அந்த காற்று வெளியில் வர்றது சுத்தமாக நின்று போயிடும். அதனால் நைட்ரஜன் ரத்தத்தில் கலக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த அழுத்தத்தில் அதுங்க இந்த மாதிரி மயக்க நிலை மரணம் அடைகிறதுலாம் இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் அதுங்க ரத்தத்தில் கரைஞ்சிருக்கிற அந்த கொஞ்சம் ஆக்சிஜனை வச்சு தான் கடலோட ஆழத்து வரைக்கும் போயிட்டு வரணுன்றதுனால இதுங்க அப்படி கடலோட ஆழத்துக்கு போகும்போது நிறைய மெட்டபாலிசம் செயல்முறையை அதுங்க உடம்புல நடக்கிற செயல்முறையை நிறுத்தி வச்சிடும். ஏன்னா அந்த மெட்டபாலிசம்லாம் நடக்கணும்னா ஆக்சிஜன் அதிகமாக யூஸ் பண்ணி ஆகணும். அது மாதிரி அது எதெல்லாம் நிறுத்தும்னா ரொம்ப முக்கியமான செயல்முறையான டைஜஷன் சிஸ்டம், லிவரோட ஃபங்க்ஷன், கிட்னியோட செயல்பாடு, இது எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சிடும், சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடும். அந்த மாதிரி இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் மட்டும் நிறுத்தி வைக்காமல் அப்படி உள்ளே போகும்போது அவங்களோட ஹார்ட் பீட்டே ஒரு நிமிஷத்துக்கு வெறும் 4 தடவை அப்படின்ற அளவில் தான் துடிக்கும். நம்மளோட ஹார்ட் பீட் ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்கும். அப்படின்னா இது எந்த அளவுக்கு கம்மின்றதை நீங்களே யோசிச்சு பார்த்துருங்க. இந்த மாதிரி உடம்போட முக்கியமான நிறைய செயல்முறைகளை நிறுத்தி வச்சுட்டு ரொம்ப கம்மியான ஹார்ட் பீட்டில் சுத்தமாக சுவாசிக்காமலேயே இவ்வளோ ஆழத்தில் இந்த அழுத்தத்தை தாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வரைக்கும் இந்த உயிரினங்களால் இருந்துட்டு வர முடியுமா? இதில் கியூவியஸ் பீக்டு வேல் அப்படின்ட்டு ஒரு திமிங்கலம் 3 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள ஆழத்தில் 2 மணி நேரம் 18 நிமிஷம் வரைக்கும் மூச்சு விடாமல் இந்த மாதிரி அழுத்தத்தை தாங்கி இருந்துட்டு வருது. அதே மாதிரி எலிஃபண்ட் சீலால் 2 மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி ஆழத்தில் மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டு வர முடியுது. அப்படி ஆழத்துக்கு போய் அங்கே இருக்கிற அந்த உயிரினங்கள் திரும்ப அங்கேருந்து மேலே வரத்துக்கு தங்களோட மசில்ஸையே யூஸ் பண்ணாமல் எப்படி மேலே வரணும் அப்படின்றதையும் கற்று வச்சிருக்கு. ஏன்னா மசில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணால் அங்கே தான் மயோகுளோபின் அந்த ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ மசிலோட இயக்கத்துக்கு அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போ ஆக்சிஜன் அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த உயிரினங்கள்லாம் கடலோட மேல் மட்டத்தில் வாழ்ந்துட்டு அடிக்கடி ஆழத்துக்கு போயிட்டு வருது. அதே மாதிரி கடலோட ஆழத்தில் 11 கிலோமீட்டர் கிட்டலாம் நிறைய உயிரினங்கள் அங்கே மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு அங்கேருந்து வெளியிலேயே வராமல் இருக்குது. இதுங்கெல்லாம் இங்கே இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமான அழுத்தத்தை எப்படி தாங்குது? அதே மாதிரி அவ்வளோ ஆழத்தில் சூரிய ஒளியே சுத்தமாக போகாதுன்றதுனால பக்கத்தில் என்ன இருக்குன்றதை பார்க்கவே முடியாத அளவுக்கு கும்மிருட்டாக இருக்கும். அதே மாதிரி சூரிய ஒளியே சுத்தமாக போகாதனால அங்கே ஒளிச்சேர்க்கை பண்ணி அது மூலமாக உணவு தயாரிக்கக்கூடிய தாவரங்கள், பாசி மாதிரியான எந்த உயிரினமும் அங்கே இல்லைன்றதுனால இதையும் அதுங்க சமாளிச்சாகணும். அதே நேரத்தில் ஆக்சிஜனும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஆழன்றதுனால அந்த பகுதியோட தண்ணி ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கும். இதெல்லாம் அது எப்படி சமாளிக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த ஹை ப்ரெஷர் அதுங்க எப்படி தாங்குதுன்றதை பார்த்துருவோம். அந்த உயிரினங்கள் எப்படி இவ்வளோ ப்ரெஷரை தாங்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த உயிரினங்களை கடலோட மேல் மட்டத்துக்கு இங்கே கொண்டு வந்து அவங்களோட மரபணு வரைக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணப்போ தான் அதுங்களால எப்படி அதை தாங்க முடியுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த உயிரினங்களோட எலும்பு இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி கால்சியமால மட்டுமே முழுசாக ஆனதாக இருக்காது. அதுங்களோட எலும்பு குருத்தெலும்பு வகையில் இருக்கும். கேட்லேஜ்னு சொல்லுவோம். நம்மளோட காது எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான குருத்தெலும்பு வகையில் இருக்கும். அதுங்களோட மரபணுவில் எலும்பை கால்சிஃபிகேஷன் பண்ணக்கூடிய மரபணுவில் பிறழ்வு ஏற்பட்டிருக்கு. அதனால முழுசாக எலும்பு கால்சியமாக இல்லாதனால அதுங்களோட எலும்பு நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும்.
இப்படி இருக்கிறதுனால தான் அவ்வளோ அழுத்தத்தில் அந்த எலும்பு உடையாமல் அவ்வளோ அழுத்தத்துக்கும் தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து அதுங்களால இயல்பாக வாழ முடியுது. நம்ம உடம்புல உள்ள செல்களோட இயக்கத்துக்கு தேவையான புரோட்டீன்லாம் கூட இந்த அளவுக்கு அதிகமான ப்ரெஷரில் கம்ப்ரஸ் ஆகிடும், அதை நசுங்கி போயிடும். இதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான உயிரினங்களோட உடம்புல ட்ரைமெத்திலின் ஆக்சைடு அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இது ஒரு ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ். இதை சுருக்கமாக TMAO அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, இது நீரோட கரையக்கூடிய தன்மையோட இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே அந்த உயிரினங்களோட உடம்போட உட்பகுதியை அதிக நீர்த்தன்மையோட வச்சிருக்கு. இப்படி நீர்த்தன்மையோட வச்சிருக்கிறதுனால வெளியில் உள்ள நீரோட அழுத்தத்துக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமான அழுத்தம் அதுங்களோட உடம்புக்குள்ளே பில்ட் ஆகியிருக்கு. அந்த அளவுக்கான ப்ரெஷர் உள்ள பில்ட் ஆகியிருக்கு. அதனால அந்த வெளியில் உள்ள அழுத்தத்தை அதுங்களால சமாளிக்க முடியுது. இப்படி ஈக்குவலான அழுத்தத்தோடு அது இருக்கிறதுனால அதுங்களோட உள்ள புரதம் அந்த புரோட்டீன்லாம் கூட நசுங்காமல் தப்பிச்சிருது. இதே TMAO இந்த உயிரினங்களோட செல்களுக்குள்ளே உள்ள உப்புத்தன்மையை ரொம்ப அதிகமாக்குது. அதுங்களை சுற்றி உள்ள கடல் மட்டத்தை விட உள்ளுக்குள்ள உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெளில உள்ள அழுத்தத்தை ஈடுகட்டுறதுக்கு அந்த உப்புத்தன்மை கொஞ்சம் உதவுது. அதே மாதிரி இந்த ஹை ப்ரெஷரில் செல்லுக்குள்ள புரோட்டீன்லாம் போயிட்டு வரதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செல்கள் இயக்கத்துக்கு புரோட்டீன்ஸ் உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வர வேண்டியது இருக்கும். அப்போது இந்த வகை மீன்கள் குறிப்பாக இந்த மெரியானா ட்ரென்ச்சில் வாழக்கூடிய ஸ்னைல் ஃபிஷ்ன்ற ஒரு குறிப்பிட்ட மீன் என்ன பண்ணுதுன்னா, இது புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டேஷனை ரொம்ப சுலபமாக்கணுன்றதுக்காக புரோட்டீனை ரொம்ப அதிகமாக நாம் உற்பத்தி பண்ணுறதை விட நம்ம உடல் உற்பத்தி பண்ணுறதை விட புரோட்டீனை ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ணுது. இப்படி அதிகப்படியாக புரோட்டீன் இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் சுலபமாக இருக்குது. இப்படி தான் இங்கே உள்ள உயிரினங்கள் இந்த அதிகப்படியான ப்ரெஷரை சமாளிக்குது. அதே மாதிரி இவ்வளோ ஆழத்தில் குளிர் மைனஸில் இருக்கும், கடும் குளிராக இருக்கும். அவ்வளோ குளிரை சமாளிக்கிறதுக்கும் இங்கே ஒரு சில யுக்திகளை கையாளுது. இங்கே உள்ள உயிரினங்களோட செல் மெம்பரேன் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டால் ஆக்கப்பட்டிருக்கும். இப்படி இருக்கிறதுனால இது செல் மெம்பரேனோட உள்பகுதியில் செல்லுக்குள்ளே உள்ள திரவங்களை இந்த குளிரில் உறைஞ்சி போயிடாமல் கட்டியாக மாறிடாமல் லிக்விடாகவே வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பூமியோட மேற்பரப்பில் எரிமலைகள்லாம் வெடிக்கிற மாதிரி கடலோட ஆழத்துலையும் நிறைய வேல்கனோஸ் தொடர்ச்சியாக வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அது அவ்வளோ கடுமையான குளிரை அப்பப்போ கொஞ்சம் தணிக்கிறதுக்கு நிறைய வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது அங்கே உள்ள உயிரினங்களுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்குது. அதே மாதிரி இந்த வேல்கனோஸே பூமிக்கு அடியில் உள்ள நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மேலே சேர்க்குது. அதாவது கடலோட அடிப்பகுதியில் கொண்டு வந்து சேர்க்குது. அந்த நியூட்ரியன்ஸ் அங்கே உள்ள உயிரினங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உணவாக எடுத்துக்குது. ரொம்ப சின்ன நுண்ணுயிர்கள்லாம் அங்கே உள்ள உணவு தேவையை முழுசாக பூர்த்தி பண்ணுறதே இந்த நுண்ணுயிர்கள் இந்த வேல்கனோஸ்லேருந்து எடுக்கிற அந்த நியூட்ரியன்ஸை மற்ற பெரிய உயிரினங்கள் சாப்பிட்றது மூலமாகவும் கடலோட மேல்மட்டத்தில் வாழக்கூடிய மீன்கள், திமிங்கலங்கள் இதுங்களோட கழிவுகளும் இறந்த உடம்பும் உள்ளுக்குள்ளே போய் சேரும்போது மேலே உள்ள உயிரினங்கள்லாம் சாப்பிட்டது போக மீதி அந்த உடம்பு உள்ளே போய் சேரும்போது அந்த உடல் அழுகிட்டு இருக்கிற அந்த உடலும் தான் இங்கே வாழக்கூடிய உயிரினங்களோட உணவு தேவையை முக்கால்வாசி பூர்த்தி பண்ணுது. அதே மாதிரி இங்கே கடுமையான இருட்டு இருக்கிறதுனால இங்கே உள்ள பெரும்பாலான உயிரினங்கள் உடம்புலையே ஒளிரக்கூடிய தன்மை, நம்ம ஊரில் மின்மினி பூச்சி இருக்கிற மாதிரி இன்னும் பல வண்ணத்தில் இன்னும் பிரைட்டாக ஒளிரக்கூடிய தன்மையோட தகவமைச்சிருக்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்படி தான் இந்த பூமியில் வாழ்க்கை எவ்வளவு மோசமான பகுதியிலையும் அது இயங்கிறதுக்கான ஒரு தனிப்பாதையை தேர்ந்தெடுத்து தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டே இருக்குது.